2 நாடுகளுமே அணு ஆயுதம் கொண்டிருக்கிற நாடுகள் வந்து. ஸோ இந்த போர் நீடிச்சதுன்னா எந்த அளவுக்கு இது ஆபத்தானது? இல்ல எனக்கு அந்த கவலையெல்லாம் இல்ல அதிகமா. அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூட அந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் இருக்கிறதா நினைக்கல. அதனால 2 நாடுகளும் மிகுந்த பொறுப்போடு நடந்து கொள்ளும் என்று நான் எண்ணுகிறேன். 2வது நாம ஒரு ஒப்பந்தம் அவர்களோட போட்டுக் கொண்டிருக்கிறோம். நோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு. அதாவது இந்த 2 நாடுகளுமே தாங்கள் முதலாக அணு ஆயுத போரை துவக்க மாட்டார்கள் என்ற உறுதிமொழியை அடுத்த நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள். அதன்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று நான் எண்ணுகிறேன். அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதை காட்டிலும் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த இந்த போரை வந்து அந்த மாதிரி ஒரு போரை தொடங்கிட்டு 2 நாடும் வந்து ரொம்ப நாள் அந்த அந்த மாதிரி ஒரு போரை தாங்கும் அதனுடைய பின்விளைவுகளை 2 நாடுமே சமாளிக்க முடியாது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஹிரோஷிமா நாகசாக்கியில பார்த்தோம். அதற்கு மேலும் நாம் அதனுடைய கொடுமையையும் அதனுடைய அதனுடைய குரூவல்ட்டியை வந்து நம்ம தெரிஞ்சுக்காத இருக்கிறோம் அப்படின்னா நாம நாம பெரிய பொறுப்பான அறிவாளிகள் அல்ல அப்படின்ற பெயர் வந்துடும். அதனால அந்த அபாயம் இருப்பதாக நான் எண்ணவில்லை 2 தரப்புலையுமே.